அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை நாம் பார்த்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைவுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 4:7 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்கள், இதை குறித்து நாம் கொஞ்சம் சத்திய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த போராட்டத்தை நாம் போராட வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன போராட்டம்? நிறைய போராட்டம் இன்றைக்கி தேசத்தில் நாம் இருக்கிற இடங்களிலே ஊழியங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுது என்ன போராட்டம்? எதுவுமே நல்ல போராட்டம் இல்லை. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் நான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட பேசட்டும். அல்லேலூயா. நாம் கேட்குறவர்களாக இருந்தால் தான் அவர் பேசுவார். அப்படி தானே? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் பேசின்னு இருப்பாங்க. ஒரு ஆள் பேசின்னு இருக்கிறாரு, ஒரு ஆள் கேட்கணும். அது யாரோ ஆணோ பெண்ணோ. இவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. கேட்குறவங்க எப்போ கான்செப்ட் மாற்றிருக்கோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, இவங்க பேசுகிறவங்க நிறுத்திட்டு நான் போகிறேன்னு வாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் 2 பேர் அங்கே தான் கவனிச்சுன்னு இருக்கிறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, உணர்வுபூர்வமாக என்ன போகிறேன்றேன்னு. என்ன நான் கேட்டதுக்கும் ஒன்றுத்துக்கும் நீ பதிலே சொல்லலை, நான் பாட்டுன்னு பேசின்னு தான் இருக்கிறேன், அதனால தான் நான் போகிறேன்றேன். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிரசங்கமும் சரி, நம்ம கேட்குறதும் சரி. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், மறுபடியும் சரி 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 கோவப்படாத, இப்போ பேசு, நான் கேட்குறேன். அப்படி பேச மாட்டார் ஆண்டவர். சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு வெளிப்பாடோடு நான் இந்த சத்திய வசனத்துக்குள்ளே போகலாம். அவர் பேசணுன்னா ஏலிக்கிட்ட பேசியிருப்பார். ஏலிக்கிட்ட பேச வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ஏன் ஏலிக்கிட்ட பேசாமல் சின்ன பையன்கிட்ட பேசினாருன்னு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏலிக்கிட்ட பேசினா வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டுருக்கலாம். அவர் இவங்ககிட்ட பேசி என்ன பண்ணுற, பாதிப்பே அங்கே தான். அங்கே பேசியிருந்தா அங்கே என்ன இருக்கும், மனம் திரும்புதலோ ரணமோ ஆற்றப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே பேசலை. கூட இருக்கிற அந்த அவனை புரிய வச்சு பேசணும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தில் எடுக்கிறார் பார்த்தீங்களா? ஏற்கனவே அவர் பேசுகிறத கேட்ட மனுஷன்தான் ஏலி, நல்ல அனுபவசாலி. ஏன் அங்கே பேசலை? 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஒருவேளை ஏலி மேல் ரூம்லேயும் சாமுவேல் கீழ் ரூமில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஆண்டவர் பேசினார் அவங்ககிட்டன்னு ஃபோன் போட்டு கேட்கலாம். இல்லை மேல் மதியிலேருந்து கீழே கேட்கலாம். யாருன்னா அவங்ககிட்ட பேசுனாங்களா? இல்லை 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏலிக்கிட்ட பேசுறத அவர் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ யாருக்கிட்ட பேசுகிறாரு? சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. யார் விஷயத்த பேசுகிறாரு? நீங்கள் கூட கேட்பீங்க. ஏலி அப்படி தான் கேட்டார். என்ன சொன்னார்? ஏலிக்கு நல்லா தெரியும் நம்மளை பற்றி தான் பேசியிருப்பாருன்னு. அல்லேலூயா. நீங்களும் சொல்லிங்க, பாஸ்டர் என்னை பற்றி தான் பேசுகிறாருன்னு. இதில் முக்கியமாக இந்த மாதிரி உட்காந்து இருக்கிறவங்க சொல்லின்னு தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. உன்னை பற்றியும் பேசலை, என்னை பற்றியும் பேசலை, அவரை பற்றியும் பேசலை. வரப்போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசிக்கின்னு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நாம் கைவிடப்படுகிறவர்கள் அல்ல, பூமிக்குரியவர்கள் அல்ல. 3வது, நாம் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அல்லேலூயா. தேவனோடு இணைக்கப்படுகிறவர்கள். இதை எந்த சூழ்நிலையிலையும் அடித்து கேட்டாலும் சரி, மிரட்டி கேட்டாலும் சரி, தூங்கி கொண்டு இருக்கும்போது கேட்டாலும் சரி, உன் பதில் சரியாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த இந்த கான்செப்ட் சொன்னேன். பேசிக்கினே இருக்கிறவர் பேசிக்கினே இருந்தார், எதிரிலேருந்து ஆன்சர் வரல. எப்போ முடியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் போகிறேன் அன்றார். என்ன போகிறேன்றது மொத்தம் தெரியுது, ஆனால் பேச்சு தெரியல. அது மாதிரி நம்ம யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். இங்கே மறுபடியும் அந்த வசனத்தை முக்கியப்படுத்துவோம். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது நல்ல போராட்டம். ஃபஸ்ட்டு என்னது, பிகினிங் நல்ல போராட்டம். நாம் போராடுறோமா பாருங்கள், இல்லை இன்னும் அந்த போராட்டத்துக்குள்ளே வரலையான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் தைரியமாக சொல்லலாம், போராடுறவங்க தைரியமாக சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நான் போராடின்னு தான் இருக்கிறேன் பிரதர். ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் மத்தியில் தான் நான் தேவனை உயர்த்தி பிடிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எதுவுமே சேதாரமாக ஆகலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறதும் கேட்குறதும் உணர்கிறதும் எல்லாமே என்னது, எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய காரியம் அத்தனையும் பாசிட்டிவான காரியம். எடுத்து வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை நான் காமிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:1 வாசிக்கலாம். இந்த போராட்டம் எப்படி போராடினா நாம் ஜெயம் பெற முடியும்? வாசிக்கலாம். எபிரேயர் 12:1 சீக்கிரமா. ஆகையால் நல்ல கவனிங்க. அப்போ பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராடணும். நான் இந்த இடத்துல ஒரு ஐத்தத்தை கொடுக்குறேன், இந்த இடத்துல ஒரு கமா கொடுக்குறேன். நல்ல போராட்டம் போராட வேண்டுமானா நமக்கு என்ன இருக்கணும், சாட்சி இருக்கணும். அப்போ தான் போராட்டம் போராட முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்போ தொடர்ந்து வாசிக்கும்போது மேகம் போன்ற இத்தனை திரளான 1-2 கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை எழுந்து சொல்லுகிற சாட்சி அல்ல, தேவனோடு இருக்கிறவர்கள் என்ன பண்ணும், அவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை, தேவன் அவர்களை சாட்சியாக நிறுத்துவார். தொடர்ந்து வாசிக்கும்போது நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் பாருங்க, சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, அப்புறம் சுற்றி நெருக்குகிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு அனுபவத்தை பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். அவர் அங்கே முடித்ததை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து பிகினிங்கில் கொடுத்தேன். என்னது, நல்ல போராட்டத்தை நான் கூட சொன்னேன். நல்லா என்ன பண்ணேன், நல்லா ஊழியத்தை செய்த, இப்போ என்ன பண்ணுறேன், ரெஸ்ட்டில் இருக்கிறேன். நல்லது. சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்ல ஆண்டவனுக்காக, ஆண்டவனுடைய பணிக்காக நல்லா செலவு செய்தேன். என்கிட்ட வருமானத்தை கொடுத்தாரு, நான் என்ன பண்ணேன், கர்த்தருக்காக செலவு செய்தேன். ஓகே, இப்போ நான் ஓய்வில் இருக்கிறேன். நல்லது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, முடிக்கும்போது நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அல்லேலூயா. பிறருடைய வழியிலையோ பிறருடைய ஓட்டத்தையோ நாம் என்ன பண்ண முடியாது, கிராஷ் பண்ணி ஓடக்கூடாது. நமக்கு நியமித்த ஓட்டம். அது கீழே வசனம் சொல்லுது, எபிரேயர் 12:2 சொல்லுது. நல்லா கவனிங்க, நமக்கு முன்னே என்ன இருக்குதா பிரியமான தேவ பிள்ளைகளை, சந்தோஷம் இருக்குதுங்க. நமக்கு முன்னே சந்தோஷம் இருக்குது. இது ஏன் எந்த நேரமும் துக்கமாகுதுன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணல, அந்த ஓட்டத்தை ஓட பிரயாசப்படலை. சொல்லுங்கள் அல்லேலூயா. அங்கே தீமோத்தேயுவில் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே பாருங்கள் 7க்கு அடுத்தது 8 பாருங்கள், எதனா கொஞ்சமாவது மாற்றம் இருக்குதா பாருங்கள். இங்கே சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது 2ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் வசனத்தில். அங்கே நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஓடுகிற ஓட்டம் எப்படியாப்பட்ட ஓட்டம், நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை, நாம் செய்கிற ஊழியம் எப்படியாப்பட்ட ஊழியம், தேவன் அங்கீகரித்த ஊழியமா, அரசாங்கம் அங்கீகரித்த ஊழியமா? சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. அப்போது இந்த ஓட்டத்தில் ஓட நமக்கு கடைசியாக ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை வைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. ரொம்ப நேரம் நான் உங்களுக்கு நேரம் எடுக்க விரும்பலை. சொல்லுகிற வார்த்தை ரீச் ஆயிடுச்சுன்னா, சொல்லுகிற வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நீங்கள் பலன் அடைவீர்கள், தேவனுக்காக எழும்பி நிற்பீர்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. பாருங்கள், ஊற்றப்பட்ட அபிஷேகம்
நிரப்பப்பட்ட அபிஷேகம். இன்னும் நிறைய விதவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஊற்றப்பட்ட அனுபவம், இது நிரப்பப்பட்ட அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்குது, மூன்றாவது பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். சொல்லுங்கள் லூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நல்லா பார்க்குறோம். இந்த நபர் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற நபர்களை எங்கேருந்து எடுக்கிறாருன்னா 1 சாமுவேல் 2ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம்னு நினைக்கிறேன்.